அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 11/6/2024 வைகாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பஞ்சமி திதி மாலை 5:28 வரை, பின்பு வளர்பிறை சஷ்டி. ஆயில்ய நட்சத்திரம் இரவு 11:39 வரை, பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். நவகிரக வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பிறகு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன், கடகராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு, புதன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வது ஒரு உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாத காரணத்தினால் உங்களுக்கு உழைப்பு ஆனது சற்று அதிகப்படியாக இருக்கும். அதாவது உழைப்புன்னா வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். சில நேரங்களிலே நீங்களே நேரடியாக சில செயல்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படலாம். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதன் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரனானவர் புதன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதும், 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், 9இல் சனி சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். சந்திரன் 2இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் கடைசி நேரத்தில் தடைபடும். அதனால் எதிலும் சற்று பொறுமை காப்பதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் சிறப்பாக கையாண்டு அடைய வேண்டிய அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் ஜென்ம ராசியில் வலுவாக அமைய பெற்று 3இல் கேது 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறைந்து ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மனைவி பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சனி, 8இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குருவும் 10இல் இருப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். பொதுவாக பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தேவையற்ற பயணங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி குறைவு ஏற்படும். மனைவி பிள்ளைகளிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடினமாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் ராசியாதிபதி புதனின் நட்சத்திரத்தில் இருப்பதும், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன், சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் மிகச்சிறப்பான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவருக்கு அதிகாரியிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 6இல் ராகு இருப்பதால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த படையக்கூடிய ஒரு அனுகூலமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. சூரியனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட்டு அந்த பயணங்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் செவ்வாய் 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகி மன அமைதி குறைவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சற்று அதிகரித்து மன அமைதி குறைவானது ஏற்படும். இன்றைய நாளில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைய முடியும். குறிப்பாக இன்றைய நாளில் இருக்கக்கூடிய பிரச்சனை தப்பிப்பதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 5இல் குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான நிலையானது இன்றைய நாளில் உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவரிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் உங்களுக்கு உள்ள நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்
இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சில பண உதவிகள் கிடைத்தாலும் இல்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால், அதாவது சூரியன் 3இல் இருப்பதால் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைத்தாலும் அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு செயலிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல நவ கிரகங்களும் உடல் உபாதைகளும் பற்றி பேசி வருகிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புகளை பற்றி பேசி வருகிறேன். நேற்று உங்களிடம் பேசுகின்ற போது சந்திரனை பற்றி உள்ளேன். குறிப்பாக அதனை பார்க்காதவர்கள் யூடியூபில் சென்று பார்க்கவும். இன்று உங்களிடம் செவ்வாயை பற்றி பேச உள்ளேன். நவ கிரகங்கள்ல செவ்வாய் என்றவர் மிக மிக ஒரு முக்கியமான கிரகமாகும். அதிலும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு செவ்வாய் மிக மிக ஒரு முக்கிய கிரகமாகும். செவ்வாய் ஒருவருக்கு உடல்ல ஓடக்கூடிய இரத்தத்துக்கு காரகன், இரத்த காரகன் சொல்லுவோம். அடுத்து குறிப்பாக ஒருத்தருடைய ஜாதகத்துல அறுவை சிகிச்சைக்கு மிக மிக முக்கிய கிரகம் செவ்வாய். ஒருத்தருடைய உடம்புல கத்தி உடம்புல படுதுன்னா அந்த ஜாதகருக்கு செவ்வாய் பாதிக்காம அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது. உடல்ல ஒரு கத்தி பட்டு ஆப்ரேஷன் மாதிரி பண்றாங்கன்னா அவங்களுக்கு கத்தி படணுன்ற அமைப்பு இருக்குன்னா அது செவ்வாயால தான் இருக்கும். கத்தி பட்டு ரத்தம் வெளில வர்றது, உடல்ல இருந்து ரத்தம் ஆப்ரேஷன் பண்றது, வெட்டுக்காயம் படுறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, விபத்துகளை சந்திக்கிறது போன்ற அனைத்துக்குமே யார் காரகன்னா செவ்வாய் தான் காரகன். செவ்வாயால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை முதல்ல பார்த்துருவோம். வெட்டுக்காயம், இரத்த ஓட்டம், குடல் புண், காக்காய் வலிப்பு, உஷ்ண நோய்கள், தோல் நோய்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தொழுநோய், ஆயுதத்தால் கண்டம், விஷத்தால் கண்டம் போன்ற விஷயத்திற்கு செவ்வாய் காரகன் ஆவார். முக்கியமா ஒருத்தருடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய் ஆவார். இரத்த காரகன் செவ்வாய் என்பதனால எந்த ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் நல்லா இருக்காரோ அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருந்து ஆரோக்கியமானது சிறப்பா இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலகீனமாக இருக்கிறதோ, பாவகிரக சேர்க்கையோடு பாவகிரக தொடர்போடு இருக்குதோ அவங்களுக்கு என்னன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் பலமா உண்டு. எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலகீனமாக நீச்சம் பெற்று பகை பெற்றிருக்கிறது, அடுத்து குறிப்பாக ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருப்பது, செவ்வாய்க்கு முன்னாடி ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில அவங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அடுத்து குறிப்பாக எந்த ஒரு ஜாதகத்துல செவ்வாய் ராகு அல்லது சனி சேர்க்கை பெற்று ஒரு ஜாதகத்துல 6ல செவ்வாய் சனி இருக்காரோ, அல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ல செவ்வாய் சனி இருக்காரோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது கூட ராகுவும் சேர்ந்துட்டா, செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா அது கூட ராகுவும் சேர்ந்துட்டா, ராகு பார்வை பெற்றாலும் செவ்வாய் சனி ஒருத்தரை பார்த்துக்கிட்டாலும் அது விபத்து ஜாதகம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நேயர்கள் ஒரு வாகனங்கள்ல போகின்ற பொழுது கொஞ்சம் கவனமா போகணும். வாகனங்கள்ல போகும்போது கவனமா போனாதான் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும்.
அதிலும் குறிப்பாக எந்த ஒரு ஜாதகருக்கு செவ்வாயும் சனியும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு செவ்வாய் திசையில சனி புத்தியோ சனி திசையில செவ்வாய் புத்தியோ நடக்குதுன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து விபத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அதே மாதிரி செவ்வாய் ராகு சேர்ந்திருந்து செவ்வாய் திசையில ராகு புத்தி, ராகு திசையில செவ்வாய் புத்தி இந்த மாதிரிலாம் நடந்தால் உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள், ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல பலகீனமாக செவ்வாய் இருந்து செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வந்தா நல்லபடியா இருப்பாங்க. அந்த பீரியட் வருகின்ற போது கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் சொல்றதை விட ஒரு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். அடுத்துங்க ஜோதிடத்துல வந்து மெயினா செவ்வாய் பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உஷ்ண நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புக்கெல்லாம் செவ்வாய் தான் காரகனாவார். செவ்வாய் பலகீனமாக இருந்தால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் உண்டாகும். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, செவ்வாய் பத்தி பேசுகின்ற பொழுது செவ்வாவுக்கு வந்து மெயினா வந்து பெண்களுக்கு தான் செவ்வாய் முக்கியமான கிரகம். ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்துட்டா அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று, ஆட்சி உச்சம் பெறாட்டினா கூட பரவாயில்ல, ஒரு சுபகிரக பார்வையோட நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட நிலையில வந்து செவ்வாய் இருந்துட்டா அந்த பெண்ணுடைய ஆரோக்கியமானது மிக மிக நன்றாக இருக்கும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பலகீனமாக இருந்துட்டா, செவ்வாய் பலகீனமான செவ்வாய் நீச்சம் பெற்றுட்டாலும் அல்லது வந்து சனி ராகு அல்லது கேது சேர்க்கையோடு இருந்துட்டாலும் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மாதவிடாய் கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஏற்படுது. ஒரு சிலருக்கு செவ்வாய் வந்து கடகத்தில் அமையப்பட்டிருந்தாலோ சனி சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அதிலும் குறிப்பாக எந்த ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை பெறுகிறதோ, செவ்வாய் கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலத்துல இருக்குதோ அவங்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. இல்லற வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு நாட்டமே சற்று குறைவாக இருக்கிறது. பொதுவா பெண்கள் ஜாதத்துல செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும், நல்ல கிரக சேர்க்கையோடு இருக்கணும், நல்ல கிரக அமைப்புல இருக்கணும். அப்படி இல்லாட்டினா அவங்களுடைய ஆரோக்கியமானது கொஞ்சம் பலகீனமா இருக்கும். எப்பயுமே வந்து சோர்ந்து படுத்துப்பாங்க, ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க. நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்தெல்லாம் இருந்தால் கூட அவங்களுடைய ஆரோக்கியம் என்பது ரொம்ப வீக்கா இருக்கும். ஒரு பெண்கள் ஜாதத்துல செவ்வாய் என்பது மிக மிக முக்கியமான கிரகமாக இருக்கிறது. ஆண்களுக்கு மிக முக்கிய கிரகம். அதிகப்படியாக செவ்வாய்க்கு பெண்களுக்கு தான் செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு கலத்தர காரகனா செவ்வாய் வழங்குறதுனால செவ்வாய் நல்ல கிரக தொடர்போடு இருந்தால் இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவே செவ்வாய் வந்து சனி ராகு கேது போன்ற கிரக சேர்க்கை பெற்றாலும், பாவ கிரக சாரம் பெற்றாலும், அதிலும் குறிப்பாக கேது சாரம் பெற்றிருந்தாலும் இல்லற வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்குது. செவ்வாயை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும், செவ்வாயும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் தெளிவாக விளக்கினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.